புதுமுக வேட்பாளர்களை உள்ள கொண்டுட்டு வந்ததுனால அந்த வெற்றியினுடைய சாத்தியம் குறைஞ்சு கம்மியாயிடுச்சா? வேட்பாளர் ஒருவேளை அதே மாவட்டத்தில் அதே அறிமுகமான நபராக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வாக்குகள் இருந்திருக்கும். பாஜக கட்சியிலேருந்து வந்தவர்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. அப்புறமா ஹோல்டு பண்ணீங்க அந்த வேட்பாளரை, திருப்பி அதே வேட்பாளரை திண்டுக்கல்ல நிப்பாட்டினீங்க. அதாவது இந்த வேட்பாளர் வந்து இந்த இடத்த விட இன்னொரு இடத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருப்பார், இன்னொரு இடத்துல ரொம்ப சரியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கள சூழ்நிலையை பொறுத்து அதை வந்து மாறுதல் உட்பட்டிருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இல்லை, நான் வெளிப்படையாக கேட்குறேனே, புதுமுக வேட்பாளர்களை நிப்பாட்டினா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. இப்போ கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிற உங்களை போன்ற ஆட்களெல்லாம் நிப்பாட்டினா இவன் வந்து வளர்ந்துருவான், வளர்ந்தா வேற கட்சிக்கு போயிடுவான் அப்படின்ற ஒரு பயமா? அரசியல்னாக்க கண்டிப்பாக ஒரு சிறு சிறு உள்கட்சி பூசல் இருக்கும், சின்ன மனஸ்தாபங்கள் வரும். அதற்கு பிறகு தலைமைக்கு மற்றவங்களுக்குமான அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களோ அல்லது யார் கட்சியை விட்டு வெளியில் போனாங்களோ அவங்களுக்கும் தலைமைக்கு கூட ஒரு சின்ன கருத்து முரண்பாடு வரும். அதெல்லாம் எல்லா கட்சியிலுமே இருக்கிறது சகோதரர், அதில் எல்லாம் நம்ம எதுவுமே பேச முடியாது, அது இருக்கத்தான் செய்யும். என்னடா நம்ம இவ்வளோ வேலை பார்த்துருக்குறோம், இப்போ நம்ம ஒரு அறியப்பட்ட முகமாக இருக்கிறோம், சீட்டு கொடுக்க மறுக்கிறாங்களே, இவ்வளோ கட்சிக்காக வேலை பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வேறு கட்சிக்கு போவாங்கல்ல. இதுதானே காரணம், முக்கியத்துவம் அளிக்கப்படாதான காரணம். நீங்கள் சொல்கிற சரிதான் சகோதரர். ஆனால் வேட்பாளர்லாம் தேர்வு செஞ்சு வச்சுட்டீங்க, அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சின்னம் பறிபோகுது, சின்னம் பறிபோன பிறகு வேட்பாளர் மாற்றதான் நடந்ததா? அது ஒரு சில இடங்களில் ஒரு சில காரணங்களுக்காக நடக்கத்தான் செய்யும். அதாவது ஒரு பேச்சு திறமை அல்லது ஒரு வாத திறமை, ஒரு தமிழ் தேசிய கொள்கையை உள்வாங்கி மட்டும் போதாதுல்ல. இல்லை, நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு நிமிஷம், அது மட்டும் போதாது சகோதரர். ஆனால் அடிப்படைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அந்த கிரவுண்டில் அவர் ஒரு ஒர்க் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. நீங்கள் சொல்கிற சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது அந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கு அந்த மண்ணில் களப்பணி செஞ்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அதில் மாற்று கருத்தில் என்னுடைய கருத்து தான். ஆனால் தலைமை ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம ஏற்றுக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு தலைமை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கேல், ஒரு அளவீடு வைக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்காக என்ன கூந்தலுக்காக நாங்கள் போய் இன்னொரு கட்சியோட வேட்பாளர் ஆதரிச்சு அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வேட்பாளர் நிப்பாட்டணும்? ஓட்டை பிரிக்கிறீங்க. நாங்கள் எதுக்கு நாங்கள் எங்களுக்கான ஓட்டை வாங்குறோங்க. நாங்கள் யாரோட ஓட்டையும் பிரிக்கல. எந்த ஓட்டை நாங்கள் பிரிச்சோம்? என் கட்சிக்குன்னு வாக்களிக்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க, படித்த இளைஞர்கள் இருக்காங்க, படித்த மாணவர்கள் இருக்காங்க. அவன் தான் நான் ஓட்டு போடுறேன், அவனுடைய வாக்கு தான் எனக்கான வாக்கு. நாங்கள் யாருடைய வாக்கையும் பிரிக்க வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. வேட்பாளர்களுக்குன்னு ஒரு வாக்கு இருக்கும்ல, அதை விட்டுட்டீங்க. இப்போ ஒருத்தர் புதுமுகமாக கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க, இவர் மருத்துவர், நல்ல பேச்சாளர், அறிவாளி, அதெல்லாம் ஓகே. அவர் அந்த கிரவுண்டில் என்ன வேலை பார்த்துருக்காரு, அவருக்கு எவ்வளோ வேட்பாளருக்காக எவ்வளோ வாக்குன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லை. அதை நாம் தமிழ் கட்சி கோட்டை விட்டுறதா இல்லை திட்டம் போட்டு செட்டிங்காக பண்ணுதா அப்படின்றதா கேள்வி. அப்படி சொல்லியிருந்தா, தம்பி இங்கே வாப்பா, இந்த கட்சி ஆதரித்து பேசு, இந்த கட்சியை எதிர்த்து பேசு அப்படின்னு நான் சொல்லியிருந்தா பரவாயில்ல, அண்ணன் எங்கேயே செட்டிங்ஸை போட்டாரு, எங்கேயே அமௌண்ட்டை வாங்கிட்டாருன்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. எங்களை சுதந்திரமாக பேச விடுறாரு. அட்ரா 4 திசையும் அட்ரா, 4 பேத்தையுமே அட்ரா, வெளுத்து எறிடா அப்படின்னு சொல்லி எங்களை வந்து பிரச்சாரத்துக்கு அனுப்பும்போது நாங்கள் எப்படி அவரை சந்தேகப்படுவோம்? திரு சீமான் அவருடைய மனைவி தலையிடுகிறார் கட்சி விவகாரங்களில், வேட்பாளர் நியமிப்பதில், வேட்பாளரை மாற்றுவது. என்னடா இவ்வளவு நேரம் அந்த கேள்வியை கேட்கலையே, அது மாதிரிலாம் விமர்சனம் வருது. ஏன்னா கரெக்டாக நீங்கள் என்னை பேட்டி ஆரம்பித்த நேரமே 7:30, கரெக்டாக 7:30 தான் நீங்கள் பேட்டியை ஆரம்பிச்சிங்க. அப்போவே எனக்கு தெரியும் இந்த ஒரு 7:30 ஆரம்பிக்குது, ஏதாவது ஒரு 7:30 தான் இருக்கு அப்படின்ட்டு. இல்லை, உங்களை 7:30 சொல்கிறதில்லைவா, நேரம் 7:30 சொல்ல வந்தேன். பல நபர்கள் உழைத்து ஒன்று சேர்த்த ஒரு கட்சியை சீமானும் அவர் மனைவியும் அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னாக்க நீங்கள் பரவாயில்ல. இது அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட உழைப்பினால் உருவாக்கப்பட்டது, தம்பிகளால் உருவாக்கப்பட்ட. நான் இல்லைன்னு சொன்னேன், இருங்க வர்றேன். உங்களுக்கு வந்து எப்படின்னா அண்ணனா தம்பியானுங்கிற சண்டை இழுத்து விட்டு என்னை அதில் பேச விட்டு சீமான் ஒரு முகம், அனைவரும் உழைச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன் உங்கள்கிட்ட, ஒரு சாதாரண பெண்மணியாக, ஒரு குடும்ப தலைவியாக தன் கணவரிடம் அவர் எந்த ஒரு சாதாரண எதிர்பார்ப்பது கிடையாது. மாறாக தன் கணவருக்கு எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை நாளைக்கு சீமானை செத்து போயிட்டா பாதிக்கப்படுறது நாம் ஒரு கட்சியில் உழைச்ச தம்பிகளுடைய உழைப்பு வீணாச்சு, பொருளாதார வீணாச்சு, இளமை வீணாச்சு, மாற்று அல்ல. ஆனால் அங்க தாலியை இழந்து நிற்கக்கூடிய ஒரு நபர்னா அண்ணி மட்டும்தான். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். புரியுதுங்களா? இளவுக்கு வந்தவளாம் தாலி இருக்க மாட்டா. எவன் ஜத்தானா அவன் பொண்டாட்டி தான் தாலி இருப்பா. வேட்பாளரை நான் சொல்பவர் தான் வேட்பாளர், நான் சொல்லுவரோட தான் கட்சி கூட்டணிக்கு போகணும்னு அண்ணி டிமாண்ட் பண்ணா அது தப்பு. பல இளைஞர்கள், பல லட்சம் இளைஞருடைய உழைப்பு, வேர்வை, பல லட்சம் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய இளமையை, தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய பொழுதுபோக்கை எல்லாத்தையும் இந்த கட்சிக்காக தொலைச்சிருக்கான். அப்படி அண்ணி ஒரு முடிவு எடுத்து சர்வதிகாரி மாதிரி நான் தான் பொதுக்குழுவில் இதை முடிவெடுப்பேன், நான் தான் செயற்குழுவில் இதை முடிவெடுப்பேன், நான் சொல்வதுதான் பொதுக்குழு, நான் சொல்வதுதான் செயற்குழு, நான் சொல்வதுதான் வேட்பாளர், நான் சொல்வதுதான் கட்சியோட கூட்டணி, நான் சொல்வதுதான் கட்சியோட கொள்கைன்னு சொன்னா அது தப்பு சகோதரர். வணக்கம் திரு ரத்தம் சிவசங்கரன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நடந்து முடிந்த 2024 மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கணிசமான வாக்குகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறீங்க. 8% வாக்கு, சின்னம் நிரந்தரமாக இருக்குது. முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஆனால் நிறைய கேள்விகள் இருக்குது நாம் தமிழர் கட்சிகிட்ட கேட்குறதுக்கு. என்னென்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் வந்து சின்னம் பறிபோகுது, கரும்பு விவசாயி சின்னம் பறிபோகுது. பறிபோன பிறகு நடந்த வேட்பாளர்கள் மாற்றம்,
புதுமுக வேட்பாளர்களை உள்ளே கொண்டுட்டு வர்றது, இந்த மாதிரி இப்போ புதுமுக வேட்பாளர்களை உள்ளே கொண்டுட்டு வந்ததுனால அந்த வெற்றியினுடைய சாத்தியம் கம்மியாயிடுச்சா? காலங்காலமாக கட்சிக்கு உழைத்தவர்களுக்கு சீட்டு கொடுக்கல, உங்களுக்கு கூட சீட்டு கொடுக்கல, ஆனால் நான் உங்கள்கிட்ட அந்த ஏற்கனவே அந்த கேள்வியை கேட்டேன், அது தலைமை என்ன முடிவெடுக்குதோ நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் இந்த தோல்வியினுடைய காரணமா? அதாவது வெற்றியை சாத்தியப்படுத்த முடியாததுக்கு இதெல்லாம் காரணமா? இல்லை, பொதுவாகவே நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானுடைய பேச்சு. அண்ணன் சீமான் இதுக்கடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை தான் அடிப்படை நாதம், அதில் மாற்று கருத்து அல்ல. அதே மாதிரி தேசிய தலைவர் பிரபாகரனும் விடுதலை புலிகளும் தான் தமிழீழமும் தான் எங்களுடைய அந்த அரசியலுக்கான ஒரு மையப்புள்ளியாகவே இருந்துச்சு. அதற்கு அடுத்து தான் தமிழ்நாட்டு தமிழருடைய உரிமையும் இருக்குது. அதாவது நாம் ஆரம்பித்த மையப்புள்ளி ஈழத்தமிழர் படுகொலை, அதிலிருந்து ஆரம்பித்தோம். அப்போ இந்த கட்சியினுடைய பிரதான சின்னம், பிரதான முகவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான். அண்ணன் சீமான் பேசிய பேச்சுக்கு, அண்ணன் சீமான் உழைத்த உழைப்பிற்கு, நாம் தமிழர் கட்சியினுடைய உழைத்த உழைப்பிற்கு கிடைக்கிற வாக்குகள் ஒரு பக்கம். அதே மாதிரி நீங்கள் கேட்குறதுல ஒரு இது இருக்குது. வேட்பாளர் ஒருவேளை அதே மாவட்டத்தில் அதே அறிமுகமான நபராக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வாக்குகள் இருந்திருக்கு. ஆனால் அண்ணன் சீமான் ஒரு முடிவை எடுக்கிறார், ஒரு வேட்பாளரை தேர்வு செய்கிறார்னா அதுதான் சரியாக இருக்கும்னு நம்ம கலப்பணி செய்யணும். இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா, ஒரு கட்சியில் ஒரு தலைமை எடுக்கிற முடிவுக்கு நாம் கட்டுப்பட்டு அந்த வேலையில் செஞ்சால் சரியாக இருக்கும். கட்சிக்கு ஆலோசனை சொல்கிறது, தலைமைக்கு ஆலோசனை சொல்கிறது, தலைமையோட முடிவுக்கு அதிருப்தி தெரிவிக்கிறது, இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. அப்போ எங்களுடைய முடிவு என்னன்னா, அண்ணன் சீமான் ஒரு நபரை இவர் தான் வேட்பாளர் சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு பணி செய்வது தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதை நாங்கள் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, அதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் தலைமை சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க, கட்டுப்பட்டு நடக்கிறீங்க, அது நல்ல விஷயம் தான். ஆனால் இப்போது தேர்தல் காலத்தில் தேனின்னு நினைக்கிறேன், தேனியில் ஒரு வேட்பாளர் பாஜக கட்சியிலேருந்து வந்தவர்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. அப்புறமா ஹோல்டு பண்ணீங்க அந்த வேட்பாளரை, திருப்பி அதே வேட்பாளரை திண்டுக்கல்ல நிப்பாட்டினீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, சர்ச்சையாகுது, திருப்பி அந்த வேட்பாளரை வேற ஒருத்தர் மாத்துறீங்க. சின்னம் பறிபோன பிறகு நிறைய வேட்பாளர் மாற்றம் நடந்துச்சு. இதெல்லாம் இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? இல்லை, அது அண்ணன் ஒரு சில முடிவுகள் எடுத்திருப்பாரு. அந்த முடிவுகளின் அடிப்படையில் ஒரு வேட்பாளர் இந்த தொகுதியில் போட்டிட்டா சரியா இருக்குன்னு அவர் நிறுத்தியிருப்பாரு. அதற்கு பிறகு அங்கே ஏதாவது ஒரு களப்பணியில் ஏதாவது ஒரு கருத்துக்கள் வந்திருக்கும். அதாவது இந்த வேட்பாளர் இந்த இடத்த விட இன்னொரு இடத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருப்பார், இன்னொரு இடத்துல ரொம்ப சரியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கள சூழ்நிலையை பொறுத்து அதை மாறுதல் உட்பட்டிருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இல்லை, நான் வெளிப்படையாக கேட்குறேனே, புதுமுக வேட்பாளர்களை நிப்பாட்டினா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. இப்போ கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிற உங்களை போன்ற ஆட்களெல்லாம் நிப்பாட்டினா இவன் வளர்ந்துருவான், வளர்ந்தா வேற கட்சிக்கு போயிடுவான் அப்படின்ற ஒரு பயமா இப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதாவது அரசியலில் ஒன்று தெரிஞ்சுங்க, அமைச்சர் ஆன பிறகு கூட வேற கட்சிக்கு போவாங்க, அமைச்சர் ஆன பிறகு கூட வேற கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு வருவாங்க. அதனால ஒரு அரசியலில் நிலைத்தன்மையை எதுவே சொல்ல முடியாது. ஒரு நபர் முழுமையாக அந்த கட்சியிலேயே தான் ஆரம்பம் முதல் கடைசி எழுதி இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் மற்ற கட்சியை விட ஒரு கொள்கை பிடிப்பான கட்சிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த கட்சியை விட்டு யாரும் அவ்வளோ சீக்கிரம் விலகி போகிறதில்ல. ஆனால் அரசியல்னாக்க கண்டிப்பாக ஒரு சிறு உள்கட்சி பூசல் இருக்கும், சின்ன மனஸ்தாபங்கள் வரும். அதற்கு பிறகு தலைமைக்கு மற்றவங்களுக்குமான அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களோ அல்லது யார் கட்சியை விட்டு வெளியில் போனாங்களோ அவங்களுக்கும் தலைமையும் கூட ஒரு சின்ன கருத்து முரண்பாடு வரும். அதெல்லாம் எல்லா கட்சியிலுமே இருக்கிறது சகோதரர், அதில் எல்லாம் நம்ம எதுவுமே பேச முடியாது. அது இருக்கத்தான் செய்யும். அது இல்லாத கட்சி ஒரு கட்சி சொல்லுங்க. அது ஏற்பட காரணம் என்ன? அது இயல்பா, அது பல்வேறு வகையான காரணமாக இருக்கும். அது ஒரு காரணம்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படாதுதானே காரணம். அது முக்கியத்துவம்னா நீங்க என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுக்க சொல்றீங்க? இப்போ சிவசங்கரன் நத்தத்துல திண்டுக்கல் மாவட்டம் இல்லை நத்தம், நீங்க என்ன உதாரணம் சொல்லாம வேற யாராவது உதாரணம்? சரி, ஓகே. இப்போ காளியம்மாள், பதில் கூட நிம்மதியாக சொல்ல முடியாது. அப்புறம் காளியம்மாள்னு காளியம்மாள் இருக்கிறாங்க, அவங்க வட சென்னை தொகுதியில் போட்டிக்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய களப்பணியாற்றி வேலை செஞ்சு ஒரு தேர்தலில் வேலை பார்க்குறாங்க. இப்போ அதுக்கு பிறகு வேற ஒரு தொகுதியில் நிப்பாட்டுறீங்க, அவங்க சொந்த தொகுதியாகவே இருக்கட்டும். இப்போ அங்கே களப்பணியாற்றி வேலை செய்யும். இப்போ அடுத்த தேர்தல் திருப்பி கொண்டு நீங்கள் வேறு தொகுதியில் நிப்பாட்டுறீங்க அப்படின்னு, இல்லை உங்களுக்கு சீட்டே கொடுக்கல அப்படின்னா, புதுமுக வேட்பாளர் நிறுத்துறீங்க அப்படின்னா, இப்போ அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? என்னடா நம்ம இவ்வளோ வேலை பார்த்துருக்குறோம், இப்போ நம்ம ஒரு அறியப்பட்ட முகமாக இருக்கிறோம், சீட்டு கொடுக்க மறுக்கிறாங்களே, இவ்வளோ கட்சிக்காக வேலை பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வேறு கட்சிக்கு போவாங்கல்ல. இதுதானே காரணம், முக்கியத்துவம் அளிக்கப்படாதானே காரணம். நீங்கள் சொல்கிற சரிதான் சகோதரர். ஆனால் சகோதரி காளியம்மாள் 2019 சென்னையில் நிறுத்தப்பட்டதற்கான காரணம் வேறு. அந்த காலகட்டத்தில் கடைசி நேரத்தில் தான் அவங்கள வேட்பாளராக தேர்வு செஞ்சாங்க. அந்த ஒரு சென்னையில் நிற்க வேண்டிய சூழ்நிலை நின்றாங்க, சரி. ஆனால் இப்போ இந்த தேர்தலில் அவர்களை மீண்டும் இங்கே நிற்கிறது தேவையில்லை, அவங்க சொந்த தொகுதியில் நிப்பாட்டணும். ஆனால் அவருடைய சொந்த தொகுதி என்பது ஒரு தனி தொகுதியாக போயிடுது. தனி தொகுதியில் சகோதரி காளியம்மாளை நாகப்பட்டினத்தில் நிப்பாட்ட முடியல. அதனால் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில் நிப்பாட்டுறாங்க. நாகப்பட்டினத்தில் சகோதரி கார்த்திகாவை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அப்போ சூழ்நிலை காரணமாக நம்ம செய்கிறதானே தவிர கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களை கொண்டாந்து நாகப்பட்டினத்தில் நிப்பாட்டுறீங்களான்னு கேள்வி கேட்க முடியாது. அவங்க ஒரு பெண் வேட்பாளர்
சரியா இருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு அண்ணன் முடிவு செய்யும் போது அதற்கான தொகுதியில் கொஞ்சம் தொலைவாக இருக்கும்போது வேற வழி இல்லை. ஆனால் நீங்க சொல்றதுலே சரிதான், அந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கு அந்த மண்ணிலே வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் எஃபிஷியன்சியாக வேலை செய்ய முடியும். ஆனால் கட்சியினுடைய தலைமை இது சரியா வரும்னு ஒரு முடிவு எடுக்கும்போது அது நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இதை திட்டமிட்டு எதுவுமே செய்யறதில்ல, மாற்றி போடுறதில்ல, திட்டமிட்டு பண்றதில்ல. சூழ்நிலை காரணமா களத்தினுடைய தன்மையை பொறுத்து அந்த இடத்துல வந்து ஒரு வேட்பாளரை இப்போ வேட்பாளர்லாம் தேர்வு செஞ்சு வச்சுட்டீங்க, அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சின்னம் பறிபோகுது, சின்னம் பறிபோன பிறகு வேட்பாளர் மாற்றம் நடந்ததா? அது ஒரு சில இடங்களில் ஒரு சில காரணங்களுக்காக நடக்கத்தான் செய்யும். அதில் நம்ம வந்து அண்ணன் வந்து ஒரு வேட்பாளர் வந்து நல்ல ஒரு பத்திரிகையாளரை வந்து எதிர்கொள்ளக்கூடிய நபராக இருக்கணும், மேடை பேச்சு கொஞ்சமாச்சும் நம்ம கட்சியினுடைய கொள்கையில் கொண்டு போய் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய நபராக இருக்கணும். அதாவது ஒரு பேச்சு திறமை அல்லது ஒரு வாத திறமை, ஒரு தமிழ் தேசிய கொள்கையை உள்வாங்கி மட்டும் போதாதுல்ல. நான் திரும்ப சொல்றேன், ஒரு நிமிஷம், அது மட்டும் போதாது சகோதரர். ஆனால் அடிப்படைன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அந்த கிரவுண்ட்ல அவர் ஒரு ஒர்க் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. நீங்க சொல்ற சரிதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதாவது அந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கு அந்த மண்ணில் களப்பணி செஞ்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அதில் மாற்று கருத்துல என்னுடைய கருத்து அதான். ஆனால் தலைமை ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம ஏற்றுக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு தலைமை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கேல், ஒரு அளவீடு வைக்குது. அந்த அளவீட்டில் என்ன சொல்றாங்க, குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ளும் அளவிற்கு வாத திறமை இருக்கணும். நான் சொல்ற குறைந்தபட்சம் பெரிய டிஃபெண்டரெல்லாம் இருக்குன்ற ஒரு குறைந்தபட்ச வாத திறமை, லோக்கல் இருக்க பிரஸ் மீட்ல அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொன்னமா இருக்கணும். மேடைகளில் போய் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை இது, கோட்பாடு இது, இந்த வேட்பாளராக நான் இந்த மாற்றங்களை செய்கிறேன், இந்த தொகுதியில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்தந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம் இந்தந்த கட்சிகள் செய்த தவறுகளை, அந்த பிரச்சனைகளை நாம் தமிழர் வெற்றி பெற்றால் நாங்கள் இந்த வகையில் சரி செய்வோம், எங்களுக்கான தீர்வு இது, இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இது அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு பேச்சு திறமை இருக்குன்னு அண்ணன் எதிர்பார்த்தாரு. அதில் ஒரு சில இடங்களில் வேட்பாளர்கள் வந்து பேசும்போது அண்ணன் வந்து அதை லைவ்ல பார்த்துருப்பாரு, அது சரியில்லைன்னு படும்போது இதை மாற்றினா நல்லா இருக்கும்னு மாற்றுவாங்களே தவிர அதை வந்து அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் சின்னம் பறிபோன பிறகு மாற்றப்பட்டது அப்படின்றது தான் செய்தி. அப்போது ஓகே, சின்னம் பறி போயிருச்சு, அப்போ கொஞ்சம் தெரிந்த முகங்களை இறக்கலாம் அப்படின்ட்டு தான் சில முக்கியமாக பிரபலமான நபர்களை இறக்குனாங்க அப்படின்னு ஒரு செய்தி. அது உண்மையா? அப்படி யாரு பிரபலம்? எங்க இதுல ரஜினிகாந்த் கமலஹாசன் சேர்ந்து போட்டிட்டாங்களா? விஜய் கட்சிக்குள்ள பிரபலம்னு இருப்பாங்கல்ல, கட்சிக்குள்ள. நீங்க சொல்லுங்க, வேட்பாளர்களை யாருன்னே தெரியாது. சில வேட்பாளர் காளியம்மாளை தெரியும், களஞ்சியத்தை தெரியும், இந்த மாதிரி தெரிந்த வேட்பாளர்கள்லாம் சின்னம் பறிபோன பிறகு நிப்பாட்டின ஐடியா அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, நீங்கள் ஏதோ வேற யாரோ ஏதோ சொன்னதை வச்சு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலை. அதாவது ஆரம்பத்திலிருந்து ஒரே மாதிரியான வேட்பாளர் பட்டியல், அந்த வேட்பாளரில் சிறு மாற்றம், அதற்கு பிறகு சின்ன பறிபோகையிலையும் அது மாதிரியான மாற்றங்கள், சின்ன பறிபோன பிறகும் ஒரு சில மாற்றங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதில் இல்லை, நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் அது இருக்கத்தான் வேணும், தேவை தான். ஏன்னா இதில் வந்து எங்களுக்கு வந்து அனுபவம் தான், எல்லாத்துலேயுமே அனுபவம் தான். சூழ்நிலை காரணமாக ஒரு சில இடங்களை மாற்ற வேண்டியது இருக்கும். ஒரு சிலர் களப்பணி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, அவங்களால இயல்பாக வேற ஏதாவது அவங்களுக்கான சூழ்நிலைகள் இருந்திருக்கும், அப்போ மாத்துங்கன்னு அவங்களே ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அப்படி இருந்திருக்குமே தவிர வேற இதுல இருந்து திட்டமிடல ஒண்ணுமே இல்லை. அருண் ஒரு நிமிஷம், நாங்க வேட்பாளரை நிப்பாட்டி களப்பணிக்கு கொண்டு வரது ஒரு பக்கம் எங்களுக்கு ஒரு இதுனாக்க ஒரு வகையான கடமை, ஒரு வேகம், அந்த துடிப்பா ஓடிக்கிட்டு இருக்கும்போது சின்னம்ன்ற ஒன்றை பறிச்சு எங்களை அதில் முடக்கிட்டாங்க. நாங்கள் அதுக்கு கவனம் செலுத்துறதுல, அதை சரி செய்யறதுல, அதை மீட்டெடுக்கிறதுல, சட்ட போராட்டங்கள், தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனு கொடுக்குறது, இப்படி இந்த வேலைகளில் நாங்கள் இது பண்ணிக்கிட்டோம். இந்த காலகட்டத்தில் இந்த சின்னத்தை இந்த வேட்பாளர்களையே மாற்றினாங்க அப்படிங்கிறதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவும் இல்லை, அதை கவனிக்கவும் இல்லை. அது அண்ணன் நாமினேஷன் ஃபைல் பண்ற வரைக்கும் வேட்பாளர் மாற்றம் நடந்திருக்கு. சீமானன் முடிவு செய்கிறார், நடந்திருக்கின்றதே என்னோட கேள்வி. அண்ணன் சீமானன் முடிவு செய்கிறார், அவர் முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சரி, நான் வர்ற விமர்சனத்தையே வைக்கிறேனே, இவங்க வந்து போட்டியிடக்கூடிய கட்சிகள்கிட்ட வந்து பேசி பணம் வாங்கிட்டு இவங்க செட்டிங் வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது காரணமா? இவங்க ஒரு வேலை இல்லாமல் உட்காந்து எழுதக்கூடிய, நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் ஜெயிக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும் என்பதுதான் சீமானுடைய கொள்கையாக இருக்கும். அதற்காகத்தான் வேட்பாளரை ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த வேட்பாளர் எந்தெந்த தொகுதிக்கு சரியாக வருவாங்க, எந்தெந்த மாவட்டத்தினுடைய வேட்பாளர் அந்தந்த மாவட்டத்தில் சரியாக வருவாங்கன்னு பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு அந்த வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக இன்னொரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? எதற்காக இன்னொரு கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயிக்க வைக்க நாங்கள் வேட்பாளர் நிப்பாட்டணும்? இது வந்து எப்படி அருண்மணிக்கு ஒன்று தெரிஞ்சுங்க. அண்ணன் சீமானை நேரடியாக கருத்தியலாக எதிர்கொள்ள முடியாதவர்கள், கருத்தியல் மூலமாக வெல்ல முடியாதவர்கள், சீமானனை தேர்தல் களத்தில் வெல்ல முடியாதவர்கள், தங்களுடைய வெற்றி சீமான் தம்பிகளால் பறிபோகுதுங்கிறத உணர்ந்தவங்க இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நாங்கள் எங்கள் கட்சியை நாங்கள் வெல்ல வைக்கணும்னு சொல்லி தான் 14 ஆண்டுகளாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, எங்கள் கட்சியில் இருக்கவன் அவன் இளமையை தொலைச்சு, அவன் வேலையை தொலைச்சு, அவன் படித்த படிப்பை தொலைச்சு, இருக்கிற காசு பணத்தை இழந்து களப்பணி செஞ்சு இந்த கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்காக என்ன கூந்தலுக்காக நாங்கள் போய் இன்னொரு கட்சியோட வேட்பாளர் ஆதரிச்சு அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வேட்பாளர் நிப்பாட்டணும்? ஓட்டை பிரிக்கிறீங்க. நாங்கள் எதுக்கு நாங்கள் எங்களுக்கான ஓட்டை வாங்குறோங்க. நாங்கள் யாரோட ஓட்டையும் பிரிக்கல. எந்த ஓட்டை நாங்கள் பிரிச்சோம்? நீங்க சொல்றபடி வீட்டுல வேணா ஓட்டு வீட்டுல வேணா ஏறி ஓட்ட பிடிச்சாத்தேன். நாங்கள் எதற்காக? நாங்கள் எங்களுடைய வாக்குங்க,
நாங்க எங்க அடுத்தவனுடைய நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும்னா நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும்னா என் கட்சிக்குன்னு வாக்களிக்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க, படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க, படிச்ச மாணவர்கள் இருக்காங்க. அவன் தான் எனக்கு ஓட்டு போடுறேன், அவனுடைய வாக்கு தான் எனக்கான வாக்கு. நாங்கள் யாருடைய வாக்கையும் பிரிக்க வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. வேட்பாளர்களுக்குன்னு ஒரு வாக்கு இருக்கும்ல, அதை விட்டுட்டீங்க. இப்போ ஒருத்தர் புதுமுகமாக கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க, இவர் மருத்துவர், நல்ல பேச்சாளர், அறிவாளி, அதெல்லாம் ஓகே. அவர் அந்த கிரவுண்ட்ல என்ன வேலை பார்த்திருக்காரு, அவருக்கு எவ்வளவு வேட்பாளருக்காக எவ்வளவு வாக்குன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்ல. அதை நாம் தமிழர் கட்சி கோட்டை விட்டுறதா இல்ல திட்டம் போட்டு செட்டிங்கா பண்ணுதா அப்படின்றதா கேள்வி. இல்ல நீங்க சொல்றதுல ஒரு வேட்பாளருக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க் இல்ல, அவர் முன்னாடியே பணியாற்றல அப்படின்னு சொல்றதோட ஒரு நியாயமான கேள்வி சொல்லலாம். ஏங்க அதே மாவட்டத்தில் வேலை பார்த்த ஒரு வேட்பாளருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல, வேலை பார்த்த நபருக்கு ஒரு வேட்பாளர் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்ல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் திட்டமிட்டு இது வந்து சதி, திட்டமிட்டு கிரவுண்டில் வந்து இறங்கி வேலை பார்க்காத நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுக்கூட காரணம் இன்னொரு வேட்பாளர் ஆதரிக்கிறது அப்படிங்கிறலாம் போய் மாணிக்கம். நான் என்ன சொல்ல வரேன், இதை கருத்தியலாக அரசியலாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாங்க. எங்களுக்கு அப்படி ஒரு திட்டமிடல் இருந்தால் நாங்கள் திரும்ப எங்கள் பொழப்புகளை போட்டுட்டு இப்படி கட்சி வேலை பார்ப்போமா? அன்னை இப்படி ஒரு அஜெண்டாவோட போறாருன்னா படிச்சு இப்போ நான் எனக்குன்னு ஒரு விவரம் என்னை மாதிரி இருக்கக்கூடிய மற்ற பொறுப்பாளர்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சொல்லி ஒரு கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. அப்படி யோசிக்கும் போது நம்ம அண்ணன் நம்மளுடைய உழைப்புகளை போய் இன்னொரு இடத்துல அடமானம் வைக்கிறாரு, இன்னொரு கட்சி வேட்பாளரை வெல்ல வைப்பதற்காக நம்ம கட்சியோட வேட்பாளர் நிப்பாடுறாருன்னா நாங்கள் அதை ஏற்றுக்குருவோமா, வேலை செய்வோமா? இன்னொரு பக்கம் போட்டியிடக்கூடிய வேட்பாளரும் சரி, களப்பணி செய்கிறவங்களும் சரி, எல்லா சரிசோமா திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லா வேட்பாளரும் தானே நாங்கள் வந்து தாக்கி பேசுகிறோம், அவருடைய குறைநிறைகளை பூரா பேசுகிறோம் தானே. அப்படின்னா என்ன செஞ்சிருக்கேன், வேட்பாளராக போடுறவங்களை அப்புறம் கூப்பிட்டு, தேர்தல் பொறுப்பாளர்களை அப்புறம் கூப்பிட்டு, அது குறைந்தபட்சம் எங்களை மாதிரி மாநில அளவில் சுற்றுப்பயணம் போய் பிரச்சாரம் செய்யக்கூடிய பேச்சாளர்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த கட்சியை மட்டும்தான் எதிர்த்து பேசணும், இந்த கட்சியை மட்டும்தான் ஆதரித்து பேசணும்னு அவர் சொல்லியிருக்கணும்ல. அப்படி ஒன்றுமே எங்கிட்ட சொல்லலையே. அப்படி சொல்லியிருந்தா தம்பி இங்கே வாப்பா இந்த கட்சியை ஆதரித்து பேசி, இந்த கட்சியை எதிர்த்து பேசு அப்படின்னு நான் சொல்லியிருந்தா பரவாயில்ல, அண்ணன் எங்கேயே செட்டிங்ஸை போட்டாரு, எங்கேயே அமௌண்ட்டை வாங்கிட்டாருன்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. எங்களை சுதந்திரமாக பேச விடுறாரு. அட்ரா 4 திசையும் அட்ரா, 4 பேத்தையுமே அட்ரா, வெளுத்து எரிடா அப்படின்னு சொல்லி எங்களை வந்து பிரச்சாரத்துக்கு அனுப்பும்போது நாங்கள் எப்படி அவரை சந்தேகப்படுவோம், நாங்கள் எப்படி செட்டிங்ஸ்னு சொல்லி நம்புவோம்? இது அபாண்டமான குற்றச்சாட்டு. நேரடியாக கருத்தியலாக தேர்தல் காலத்தில் எங்களை வெல்ல முடியாதவர்கள் எங்கள் மீது அவாண்ட பணிகளையும் அவதூறுகளையும் பரப்புகிறார்கள். திரு சீமான் அவருடைய மனைவி தலையிடுகிறார் கட்சி விவகாரங்களில், வேட்பாளர் நியமிப்பதில், வேட்பாளரை மாற்றுவது. என்னடா இவ்வளவு நேரம் அந்த கேள்வியை கேட்கலையே, அது மாதிரிலாம் விமர்சனம் வருது. ஏன்னா கரெக்டாக நீங்கள் என்னை பேட்டி ஆரம்பித்த நேரமே 7:30, கரெக்டாக 7:30 தான் நீங்கள் பேட்டியை ஆரம்பிச்சிங்க. அப்போவே எனக்கு தெரியும் இந்த ஒரு 7:30 ஆரம்பிக்குது, ஏதாவது ஒரு 7:30 தான் இருக்குது அப்படின்ட்டு. இல்லை உங்களை 7:30 சொல்கிறதில்லைவா, நேரம் 7:30 சொல்ல வந்தேன். நான் என்ன இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் எங்கேயாவது மேடையில் பேச போனாலும் என்னை கரெக்டாக 7:30 மணிக்கு தான் ஏற்று விடுவாங்க. நான் பேசிட்டு வரையும் அது ஒரு விலகமாக வரும், அது மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க சகோதரர், பொதுவாக இப்போ ஒரு மனைவி, ஒரு குடும்பத்தில் இருக்க குடும்ப தலைவி, ஒரு மனைவிங்கிறவங்க என்ன நினைப்பாங்க, தன் கணவர் தனக்கு மட்டுமானவராக இருக்கணும், தன் குடும்பத்திற்கு மட்டுமானவராக இருக்கணும், தன் பிள்ளைகளுக்கு போகாம இருக்கணும், வம்புதும்புக்கு போகாம இருக்கணும், ஒரு நிம்மதியா இருக்கணும், தன் குடும்பத்திற்கு நேரம் செலவழிக்கணும், தனக்குன்னு நேரம் செலவழிக்கணும், ஒரு சினிமாவுக்கோ, ஒரு கோயிலுக்கோ, ஒரு பீச்சுக்கோ, ஒரு பார்க்குக்கோ, ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ, வெளியூருக்கோ, வெளிநாடுகளுக்கோ கூட்டிட்டு போகணும், இப்படி எல்லாமே நினைப்பாங்க. மாதமானா எனக்கு ஒரு பொருளாதாரம் கொண்டு வந்து கொடுக்கணும், வருடத்தில் ஒரு தடவை என் பிறந்த நாளுக்கோ அல்லது என் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல விசேஷங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஜுவல்லரிகள் இருந்து ஒரு நல்ல, ஆமா அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீங்க குறைந்தபட்சம் அண்ணன் சீமானையும் அவருடைய குடும்பத்தையும் பாருங்க. அண்ணன் சீமான் மாதம் 30 நாள்னா 30 நாளும் வெளியூர்களை சுத்தக்கூடியவர். மிஞ்சி போனால் அவர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இங்கே வீடுகளுக்கே வருவார். அந்த அளவில் தான் அவருடைய சூழ்நிலை இருக்குது. காலையில் ஒரு மாவட்டத்தில் ஒரு கல்யாணம், காது குத்து ஏதாவது ஒன்று இருக்கும், மாலையில் பொதுக்கூட்டம் இருக்கும், அடுத்த நாள் அதே மாதிரி இன்னொரு மாவட்டம், இன்னொரு ஊர், இன்னொரு பொதுக்கூட்டம், இன்னொரு நிகழ்வு, இன்னொரு விசேஷம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், ஒரு மக்கள் பிரதிநிதிகளை போய் சந்திக்கிறது, இது போகிறதுக்கு ஒரு ஊரில் பொதுக்கூட்டம், தேர்தல் பிரச்சாரம், கட்சிக்காரனோட வீட்டில் நடக்கக்கூடிய இல்ல நிகழ்வுகள், இப்படி எல்லா இடத்துலையும் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த நபரை இதே இடத்துல நாம இருந்து பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அவரவர் மனைவிகள் அதை ஏற்றுக்கிடுவாங்களா? யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? இன்னொன்று சொல்லணும்னா, அண்ணன் சீமானுக்கு எங்கேருந்து கொலை மிரட்டல் வரும்னு தெரியாது, எப்போ அண்ணன் சீமானை தாக்குதல் நடத்துவாங்கன்னு தெரியாது, எப்போ இந்த திராவிட கட்சியோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோ மத்திய அரசு மாநில அரசு சார்பாக என்னைய மாதிரியான வழக்குகள் எப்போ பாயும்னு தெரியாது, எப்போ இவரை கைது செஞ்சு எந்த வழக்கில் சிறையில் அடைப்பாங்கன்னு தெரியாது, எப்போ இவர் மேலே குண்டர் சட்டம் பாயும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் நெருப்பின் மீது நடப்பது போலவே இருக்கும். கத்தி மேல நடக்கிறது சொல்லுவாங்களா, அது மாதிரி நெருப்பின் மீது நடக்கிறது மாதிரியே இருக்கு. கத்தியில நடக்கிறத விட கொஞ்சம் காப்பாத்திடலாம், காயத்துல நெருப்புல நடந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு தினம் தினம் அவர்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் இதுவரைக்கும், அதாவது சீமானனை வந்துங்க ஒரு பெரிய கட்சியினுடைய 2வது வாரிசு, 3வது வாரிசுங்க, பல நபர்கள் உழைத்து ஒன்று சேர்த்த ஒரு கட்சியை சீமானும் அவர் மனைவியும் அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னாக்க நீங்க பரவாயில்ல.
இது அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட உழைப்பினால் உருவாக்கப்பட்டது, தம்பிகளால் உருவாக்கப்பட்ட கட்சி. நான் இல்லைன்னு சொன்னேன், இருங்க வர்றேன். உங்களுக்கு வந்து எப்படின்னா அண்ணனா தம்பியானுங்கிற சண்டை எடுத்து விட்டு என்னை அதில் பேச விட்டு என்ன சீமான் ஒரு முகம் அனைவரும் உழைச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன் உங்கள்கிட்ட, அண்ணன் சீமான் என்ற ஒரு ஒற்றை நபர் ஒரு 50 மாவட்ட செயலாளரை உருவாக்க முடியுமா இல்லையா? முடியும். நான் கேட்கறது இப்போ ஒரு 50 மாவட்டம் எப்படின்னா இப்போ திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு, திண்டுக்கல் நடுவன், மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை நடுவன், மதுரை மத்தி இப்படின்னு சொல்லிட்டு பல மாவட்டங்கள் இருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே. ஒரு 50 மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து புதுசா ஒரு சீமானை உருவாக்க முடியுமா? முடியாது. முடியுமா? ஆனா அண்ணன் சீமான் நினைச்சா புதுசா 50 மாவட்ட செயலாளரை உருவாக்க முடியுமா இல்லையா? நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க, கண்டிப்பாக ஒரு ட்ரெயின் ஓடணும்னா பெட்டிகள் இல்லாமல் வெறும் என்ஜின் மட்டும் ஓடி பிரயோஜனம் இல்லை. அதே நேரத்தில் என்ஜினே இல்லாமல் 100 பெட்டி இல்லை 1000 பெட்டி நின்றாலும் பயன் இல்லை. அது இன்ஜின் மட்டும் ஓடுதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, ட்ரெயினே போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். ஒரு நிமிஷம், ட்ரெயினோட என்ஜின் எப்படி அதான் அண்ணன் சீமான், எப்படி மற்ற பெட்டிகள் பயணிக்கூடிய பெட்டிகள் எப்படியோ அது மாதிரி தான் தம்பிமார்கள், மாவட்ட செயலாளர்கள், மற்ற பொறுப்பாளர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், இல்லை மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நான் சொல்ல வருவது அண்ணன் சீமான் என்ற ஒரு ஒற்றை நபரினுடைய உழைப்பு இதனுடைய முதன்மையான காரணம். நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி உருவாகி வளர்ந்து வருவதில் அண்ணன் சீமானின் பங்கு பெரும்பங்குன்னு சொல்றேன். நேரடியாக வாங்க, அவங்க மனைவி தலையிடுறதே இல்லை. அதான் சொல்றேன், என்னை பேச விடவே மாட்டேன். நீ நேரடியாக மனைவி தலையிடறானா இல்லைனாக்கா அப்புறம் எப்படி இல்லைன்ட்டு வருவேன். நான் சொல்ல வர்றது, ஒரு சாதாரண பெண்மணியாக, ஒரு குடும்ப தலைவியாக தன் கணவரிடம் அவர் எந்த ஒரு சாதாரண எதிர்பார்ப்பது கிடையாது. மாறாக தன் கணவருக்கு எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை நாளைக்கு சீமானை செத்து போயிட்டா பாதிக்கப்படுறது நாம் தமிழர் கட்சியில உழைச்ச தம்பிகளுடைய உழைப்பு வீணாச்சு, பொருளாதார வீணாச்சு, இளமை வீணாச்சு, மாற்று கருத்து அல்ல. ஆனால் அங்க தாலியை இழந்து நிற்கக்கூடிய ஒரு நபர்னா அண்ணி மட்டும்தான். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். புரியுதுங்களா? இளவுக்கு வந்தவளாம் தாலி இருக்க மாட்டா. எவன் ஜப்தானா அவன் பொண்டாட்டி தான் தாலி இருப்பா. புரியுதா? அந்த அளவுல தன் கணவரை ஊருக்கு பழி விட்டுட்டு நாளைக்கு செத்தாக அவங்க தான் அனாதையா நிற்பாங்க, அவங்க பிள்ளைங்க அனாதையா நிற்கும். நாமெல்லாம் ஒரு நேரம் போய் அஞ்சலி செலுத்துவோம், நாம ஒரு நேரம் வீர வணக்கம் போட்டு போயிருவோம். நம்ம மாசம் காசு கொடுப்போமா? அவங்க பள்ளி பிள்ளை, அவங்க குழந்தையோட பள்ளி படிப்புக்கு நம்ம உதவி செய்வோமா? நான் சொல்லி இருங்க. அப்படி இருக்கும்போது தன் கணவர் தனக்கு மட்டுமே இருக்கணும், தன் கணவர் தன் குழந்தைகளுக்கு மட்டுமே இருக்குன்னு நினைக்காம, சாதாரண நினைக்காம, ஒரு சாதாரண ஒரு பெண்மணியை நினைக்காம, இந்த இனத்துக்கான நபர் நம்ம கணவர், இந்த இனத்திற்கான விடுதலைக்காக போராடக்கூடிய நபர் நம்ம கணவர், இனத்திற்காக போராடக்கூடிய பல லட்சம் இளைஞர்களுக்கான தலைமையா நிற்கிறாரு. அவர் போயிட்டு வரன்னு சந்தோஷம் விட்டுட்டு அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய வேதனைகளை மனசுல வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நபரை கட்சியில தலையிறாரு, வேட்பாளரை வந்து தீர்மானிக்கிறாரு, கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கிறாரு. நான் என்ன சொல்ல வர்றேன், புருஷன் உழைக்கிற எல்லா உழைப்பும், புருஷனுடைய வருமானம் அனைத்தும் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கு தானங்க சொந்தம். அப்படி பார்த்தா சீமானனை உழைக்கிற உழைப்புல பாதியாச்சும் அவங்களுக்கு சொந்தம் தானங்க. அப்படின்னா கட்சியை உரிமை கொண்டாடிட்டு போறாங்க, வேட்பாளர் தேர்வு பண்ணிட்டு போறாங்க. என் புருஷன் உழைச்ச கட்சி அதுல சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நானும் உறுதுணையா இருப்பேன், ஒத்துழைப்பா இருப்பேன்னு சொல்ற என்ன தப்பு? நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுக்காரமா வந்து எங்க கேமரா பாதியில் நின்று போச்சுங்க, இதை கவனிங்கன்னு சொன்னாக்க உடனே என் யூடியூப் சேனல்ல தலையிறாரு என் மனைவின்னு சொல்லுவீங்களா? கேமரா அமர்ந்து போய் தனியா கத்திட்டு கிடக்கிறாரு, இழுச்சா போல கேமராவை ஒழுங்கா ஆன் பண்ணி வச்சு பேட்டி எடுறான்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அதுதேங்க நான் சொல்ல வருவது. அண்ணி ஒருவேளை அண்ணனுக்கு ஆலோசனை சொன்னாலும் தப்பு கிடையாது, கட்சியை வளர்ப்பதற்கு பயன்படுத்தினாலும் தப்பு கிடையாது, கட்சியில ஒரு நிகழ்வுகளை போய் கலந்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது. ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், வேட்பாளரை நான் சொல்பவர் தான் வேட்பாளர், நான் சொல்லுவரோடு தான் கட்சி கூட்டணிக்கு போகணும்னு அண்ணி டிமாண்ட் பண்ணா அது தப்பு. பல இளைஞர்கள், பல லட்சம் இளைஞருடைய உழைப்பு, வேர்வை, பல லட்சம் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய இளமையை, தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய பொழுதுபோக்க எல்லாத்தையும் இந்த கட்சிக்காக தொலைச்சிருக்கான். அப்படி அண்ணி ஒரு முடிவு எடுத்து சர்வாதிகாரி மாதிரி நான் தான் பொதுக்குழுவில் இதை முடிவெடுப்பேன், நான் தான் செயற்குழுவில் இதை முடிவெடுப்பேன், நான் சொல்வதுதான் பொதுக்குழு, நான் சொல்வதுதான் செயற்குழு, நான் சொல்வதுதான் வேட்பாளர், நான் சொல்வதுதான் கட்சியோட கூட்டணி, நான் சொல்வதுதான் கட்சியோட கொள்கைன்னு சொன்னா அது தப்பு சகோதரர். இங்க அண்ணனா தப்புன்றீங்களா, சொல்லிருக்காங்களான்றத சொல்லலைங்கிறேன், ஒரே வார்த்தையில சொல்லல. சரி, அதான் கேள்வி, அவ்வளவுதான் சொல்லல, வேலை முடிஞ்சு. நாம் தமிழர் கட்சியின் மீது வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் வந்து கேள்வியை வச்சு அதுக்கு சமரசம் இல்லாமல் பதில் சொல்லிக்கிறீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் முடிவெடுப்பார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் நாம் தமிழர் கட்சி மென்மேலும் வளரணும், வெற்றிகளை பெறணும் அப்படின்னு வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி சிவசங்கர். அதே மாதிரி தோழர், நீங்க வச்ச கேள்விகளுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் அதுவும் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, ரொம்ப ஒரு சிக்கலான கேள்வியும் கூட. ஏன்னா இது வந்து இதனால வந்து எனக்கு வந்து பல சிக்கல்கள் எனக்கு வரலாம். ஆனாலும் கூட நான் என் கருத்தை தெரிவிச்சிருக்கேன். இதுல வந்து என்ன ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதற்கு நானே முழு பொறுப்புன்றது தெரியும். இது என்னுடைய கருத்து, இந்த கருத்துக்கு நானே முழு பொறுப்பு. ஆனால் இது என்னுடைய கருத்து. நான் யாரையும் தூக்கி பிடிப்பதற்காகவோ யாரையும் தாழ்த்தி பேசுவதற்காக நான் இந்த வேலையை நான் கொடுக்கல. எனக்கு அண்ணன் கொடுத்துருக்க வேலை கட்சியுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும். அதே நேரத்தில் கட்சியில் வந்து அண்ணி அப்படின்ற ஒரு நபருடைய தலையீடு இருப்பதாக கூறி அதை ஒரு குடும்ப அரசியலாக மாற்றுறது இந்த திராவிட கட்சியோட சூழ்ச்சியாக இருக்குது. அதை விளக்கம் இருக்கிறதான் இவ்வளோ தூரம் பேசினேன். கொஞ்சம் கூட குறைச்சி ஏதாவது கோபத்தில் பேசியிருந்தாலும் யாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னா நன்றி, வணக்கம். நன்றி.